தலைப்பு: ட்வின் ஹார்மோன்ஸ் ஆர்சனன்ஸ் கிரைம் ஃபிளக்டி எம்பிஷன் கிரைம்பி த்ரில்லர் மிட் ஸ்டிலிட்டி. படி 1. மோசடியின் கண்ணாடி. துப்பறியும் சரவணன் அவரது கூர்மையான உள்ளுணர்வுக்கு பெயர் பெற்றவர். ஒரு குழப்பமான குற்றத்தை விசாரிக்க அழைக்கப்படுகிறார் புதிரான இரட்டை சகோதரியுடன் புதிரான பெண்ணான கித்தா. தொடர் மர்மமான சம்பவங்கள் வெளிவரும் போது அவனது உதவியை நாடுகிறாள் சரவணன். புதிர்களை ஆராய்ந்து இரட்டையர்களின் நிழல் உலகிற்குள் அவனை ஆழமாக அழைத்து செல்லும் ரகசிய தடயங்களின் தடத்தை கண்டுபிடித்தார். துப்பறியும் நபர் வஞ்சகத்தின் வலையை அவிழ்க்கும்போது இரட்டையர்கள் அவர்கள் போல் தோன்றவில்லை என்பதை அவர் உணர்ந்தார். குற்ற காட்சிகள் ஒன்றையொன்று பிரதிபலிக்கின்றன. சகோதரிகள் கூட்டுப்பணியாற்றுபவர்களா அல்லது ஒரு பெரிய தீய திட்டத்தில் சிப்பாய்களா என்று சரவணனை ஆச்சரியப்பட வைக்கிறது. இந்த இரட்டை மைய கிரைம் த்ரில்லரில் பூனை மற்றும் எலியின் சிக்கலான விளையாட்டிற்கு களம் அமைக்கும் அதிர்ச்சியூட்டும் வெளிப்பாட்டுடன் முடிவடைகிறது. படி 2. இருமை வெளிப்பட்டது. கிட்டாவின் இரட்டை சகோதரிக்கும் ஒரு மோசமான குற்றச்சிண்டி கேட்டிற்கும் இடையே உள்ள மறைவான தொடர்பை வெளிப்படுத்தும் போது சரவணனின் விசாரணை எதிர்பாராத திருப்பத்தை எடுக்கிறது. துப்பறியும் நபர் ஆழமாக தோண்டும்போது இரட்டையர்களின் வாழ்க்கை இருமையின் சிக்கலான நடனத்தில் சிக்கியிருப்பதை அவர் காண்கிறார். தீவிர விசாரணைகளுடன் விரிவடைகிறது. சகோதரிகளின் சிக்கலான கடந்த காலத்தையும் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் இருண்ட ரகசியங்களையும் வெளிப்படுத்துகிறது. இரட்டையர்களின் நோக்கங்கள் மற்றும் தொடர்புகளை புரிந்துகொள்வதற்காக நேரத்துக்கு எதிராக ஓடும்போது சரவணன் முரண்பட்ட விசுவாசத்தையும் வளர்ந்து வரும் ஆபத்து உணர்வையும் எதிர்கொள்கிறார். கித்தாவின் இரட்டையர் மறைந்து விடுவதால் பதற்றம் அதிகரிக்கிறது. இது ஒரு ஆபத்தான விளையாட்டை இயக்குவதை குறிக்கிறது. இந்த வழக்கை தீர்ப்பதற்கான திறவுகோல் இரட்டையர்களுக்கு இடையிலான சிக்கலான பிணைப்பில் இருக்கலாம் என்பதை உணர்ந்து உண்மை மற்றும் வஞ்சகத்தின் மங்கலான வரிகளை சரவணன் வழிநடத்த வேண்டும். படி 3. மிரர்ஸ் எட்ஜ். கிட்டாவின் காணாமல் போன இரட்டை குழந்தைகளின் மழுப்பலான பாதையை பின்பற்றும் சரவணனின் நாட்டம் தீவிரமடைகிறது. துப்பறியும் நபர் இரட்டையர்களின் செயல்களை திரைக்கு பின்னால் இருந்து திட்டமிடும் ஒரு நிழல் உருவத்தை உள்ளடக்கிய சிக்கலான சதித்திட்டத்தை அவிழ்க்கிறார். அவர் உண்மையை நெருங்க குற்றங்களின் கண்ணாடி போன்ற சமச்சீர்மை தெளிவாக தெரிகிறது. ரகசிய சந்திப்புகள் மற்றும் உயர்நிலை சந்திப்புகளின் பின்னணியில் சரவணன் உளவியல் கையாளுதலின் மறைக்கப்பட்ட அடுக்கை கண்டுபிடித்தார். இரட்டையர்கள் ஏமாற்றும் ஒரு பெரிய விளையாட்டில் அறியாத சிப்பாய்கள் என்று தெரிகிறது. இரட்டையர்களின் செயல்களை திட்டமிடும் சூத்திரதாரியை நோக்கி துப்பறியும் அங்குலமாக சஸ்பென்ஸை உருவாக்குகிறது. குற்றங்களின் சிக்கலான பிரதிபலிப்புக்கு பின்னால் உள்ள நோக்கங்களை புரிந்துகொள்வதில் உண்மையான சவால் உள்ளது என்பதை உணர்ந்தார். படி 4. துரோகத்தின் எதிரொலி. சரவணனின் இடைவிடாத நாட்டம் ஒரு அதிர்ச்சியூட்டும் வெளிப்பாட்டுடன் நேருக்கு நேர் அவரை கொண்டுவருகிறது. கித்தாவின் இரட்டையர் துப்பறியும் மற்றும் கிரிமினல் சிண்டிகேட் இரண்டையும் கையாள்வதில் ஆபத்தான இரட்டை விளையாட்டை விளையாடி வருகிறார். துரோக இத்தின் எதிரொலிகள் விசாரணையின் மூலம் எதிரொலிக்கின்றன. சரவணனை நம்பிக்கை பிரச்சினைகள் மற்றும் தனிப்பட்ட துரோக உணர்வு ஆகியவற்றில் சிக்க வைக்கிறது. துப்பறியும் நபர் வஞ்சகத்தின் சிக்கலான வலையை அவிழ்க்கும்போது இரட்டையர்களின் இணைப்பு இரத்தத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை அவர் கண்டுபிடித்தார். இது துரோகம் மற்றும் பழிவாங்கும் ஒரு பகிரப்பட்ட வரலாற்றால் தூண்டப்பட்ட ஒரு திரிக்கப்பட்ட கூட்டணி. எபிசோட் தீவிரமான மோதல்களுடன் விரிவடைகிறது. சரவணன் சரங்களை இழுக்கும் உண்மையான பொம்மை மாஸ்டர் அம்பலப்படுத்த பந்தயத்தில் பங்குகளை உயர்த்துகிறார். கூட்டாளிக்கும் எதிரிக்கும் இடையிலான கோடுகள் மங்கலாகின்றன. சரவணன் விசுவாசம் மற்றும் வஞ்சகம் ஆகியவற்றின் துரோக நீரில் செல்ல வேண்டும். ஒரு கிளிஃப் ஹேங்கருடன் முடிவடைகிறது. இரட்டை சகோதரிகளின் ரகசிய உலகின் இதயத்தில் ஒரு வியத்தகு மோதலுக்கு மேடை அமைக்கிறது. படி 5. நிழல்களின் ஒருங்கிணைப்பு. சரவணன் இரட்டை சகோதரிகளை ஒரு ரகசிய சந்திப்பில் எதிர்கொள்கிறார். அங்கு அவர்கள் குற்றத்தின் சிக்கலான வலையில் ஈடுபடும் உண்மையான அளவு வெளிப்படுகிறது. துப்பறியும் நபர் இரட்டை குழந்தைகளின் தனித்துவமான தொடர்பை பயன்படுத்தி கொள்ள முயன்ற ஒரு சக்திவாய்ந்த பாதாள உலக நபரால் ஏமாற்றப்பட்ட வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டதை அறிகிறார். வெளிப்பாடுகள் வெளிவரு கையில் சரவணன் தங்களுடைய சூழ்ச்சி பொம்மலாட்டக்காரரின் தயவில் தங்களை கண்டு பிடிக்கும் சகோதரிகளுக்கு இடையிலான துரோக இயக்கவியலை வழிநடத்த வேண்டும். இரட்டையர்களின் இரட்டை தன்மையின் மீது கட்டமைக்கப்பட்ட குற்றவியல் சாம்ராஜ்யத்தை தகர்க்க துப்பறியும் நபர் நேரத்தை எதிர்த்து பந்தயத்தில் ஈடுபடும் போது எபிசோட் உயர்நிலை உச்சத்தை நோக்கி உருவாக்குகிறது. ஒரு பதட்டமான மோதலில் சரவணன் மழுப்பலான சூத்திரதாரியை எதிர்கொள்கிறார். நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தின் எல்லைகளை தள்ளுகிறார். நிழல்களின் ஒருங்கிணைப்பு ஒரு அதிர்ச்சியூட்டும் திருப்பத்தை வெளிப்படுத்துகிறது. இது விசாரணையின் நிலப்பரப்பை மறுவடிவமைக்கிறது. துப்பறியும் நபரை அவர் கற்பனை செய்ததை விட இருண்ட உண்மையின் பின்விளைவுகளை பிடிக்க வைக்கிறது. படி 6. பழிவாங்கும் முக்காடு. அதிர்ச்சியூட்டும் வெளிப்பாடுகளில் இருந்து மீளும் சரவணன்
பழிவாங்கும் திரையில் மறைக்கப்பட்ட மீதமுள்ள மர்மங்களை அவிழ்க்க உறுதியுடன் இருக்கிறார் இப்போது தங்கள் கைப்பாவையின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்கப்பட்ட இரட்டையர்கள். குற்றவியல் சதியின் உண்மையான ஆழத்தை அம்பலப்படுத்த துப்பறியும் நபருடன் இணைந்து கொள்கின்றனர் மூவரும். பாதாள உலகத்தின் இதயத்தை ஆழமாக ஆராய்வதால் அதிகாரத்தின் மிக உயர்ந்த மட்டத்தை அடையும் ஊழலின் தடத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். சரவணன், கித்தா மற்றும் அவரது இரட்டையர்கள் ஆபத்தின் ஒரு தளம் வழியாக செல்லும் போது தீவிரமான ஆக்ஷன் காட்சிகள் மற்றும் மூலோபாய சூழ்ச்சிகளுடன் இந்த அத்தியாயம் விரிவடைகிறது. குழப்பங்களுக்கு மத்தியில் நிழலில் இருந்து ஒரு வலிமையான எதிரி வெளிப்பட்டு மூவரும் வெளிக்கொணர உழைத்த அனைத்தையும் அழித்து விடுவதாக அச்சுறுத்துகிறார். ஒரு கிளிஃப்ஹேங் கருடன் முடிவடைகிறது. இது ஒரு இறுதி மோதலுக்கு மேடை அமைக்கிறது. இது நீதியின் வரம்புகளையும் புதிய கூட்டணியின் பின்னடைவையும் சோதிக்கும். படி 7. ஃபைனல் கேம்பிட். சரவணன், கித்தா மற்றும் அவளது இரட்டையர்கள் கிரிமினல் சதித்திட்டத்தை திட்டமிடும் தலைவரை எதிர்கொள்வதால் அவர்களின் இறுதி சவாலை எதிர்கொள்கிறார்கள். எபிசோட் ஒரு உயர் பங்கு மோதலுடன் விரிவடைகிறது. சந்தேகத்திற்குரிய பூனை மற்றும் எலி துரத்தல்கள், சிக்கலான மன விளையாட்டுகள் மற்றும் எதிர்பாராத கூட்டணிகளை இணைக்கிறது. வஞ்சகத்தின் அடுக்குகள் உரிக்கப்படுகையில் இரட்டையர்களின் கையாளுதலின் உண்மையான நோக்கம் ஊழல் அமைப்புக்கு எதிரான நீண்டகால பழிவாங்கல் என்பதை மூவரும் கண்டுபிடித்துள்ளனர். துப்பறியும் நபர் நீதிக்கும் பழிவாங்கலுக்கும் இடையே உள்ள மங்கலான கோடுகளுக்கு செல்லும் போது தனது சொந்த தார்மீக திசை காட்டியை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். துடிப்புடன் கூடிய கிளைமாக்ஸில் இறுதி சூதாட்டம் வெளிவருகிறது. இது மூளையின் இறுதி ஆட்டத்தையும் உண்மையை வெளிக்கொணரும் செலவையும் வெளிப்படுத்துகிறது. ஒரு தீர்மானத்துடன் முடிவடைகிறது. இது கதாபாத்திரங்களை என்றென்றும் மாற்றுகிறது. இது நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் நீதியை பின்தொடர்வதற்கான எல்லைகளை சவால் செய்யும் ஒரு இரட்டை கிரைம் த்ரில்லரின் முடிவை குறிக்கிறது. படி 8. ரிடம்ப்ஷனின் பிரதிபலிப்புகள். வெடிக்கும் இறுதி சூதாட்டத்திற்கு பிறகு சரவணன் உண்மையை வெளிக்கொணர்வதன் விளைவு களை பற்றி கொள்கிறார். இரட்டை குழந்தைகளான கித்தாவும் அவரது சகோதரியும் தங்களின் சிக்கலான கடந்த காலத்தால் எப்போதும் மாற்றப்பட்ட ஒரு உலகிற்கு செல்லும்போது மீட்பின் பயணத்தை எதிர்கொள்கின்றனர். குற்றவியல் சதியின் வெளிப்பாட்டின் பின்விளைவு களை ஆராய்கிறது. சட்டரீதியான விளைவுகள் மற்றும் தனிப்பட்ட கணக்கீடுகள் கதாபாத்திரங்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கின்றன. சரவணன் இப்போது நீதியின் சிக்கல்களை பற்றி சிந்திக்கிறார். சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் மீட்பை தேடுவதில் ஆறுதல் காண்கிறார். தளர்வான முனைகள் பிணைக்கப்பட்டுள்ளன, மேலும் கதாபாத்திரங்கள் தங்கள் கடந்த காலத்தின் நிழல்களுடன் ஒத்துப்போகின்றன. ரிடம்ப்ஷனின் பிரதிபலிப்புகள் இரட்டை கிரைம் த்ரில்லரின் கடுமையான முடிவாக செயல்படுகிறது. இது மனித நோக்கங்களின் ஆழத்தை ஆராய்ந்து அதன் சிக்கலான கதையில் பின்னிப்பிணைந்த தவறுகளின் வாழ்க்கையில் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டுச் செல்கிறது. படி 9. நிழல்களின் அதிர்வு. தீர்மானத்தின் சில மாதங்களுக்கு பிறகு கடந்த காலத்தின் நிழலில் இருந்து எதிரொலிக்கும் புதிய அச்சுறுத்தல் வெளிப்படுகிறது. இப்போது ஓய்வு பெற்ற சரவணன் தயக்கத்துடன் மீண்டும் குற்றங்களை தீர்க்கும் உலகிற்குள் இழுக்கப்படுகிறார். தொடர் சம்பவங்கள் தொடர்பற்ற தாக தோன்றும் ஒரு மோசமான சக்தி விளையாடு வதை குறிக்கிறது. இயல்பு நிலைக்காக பாடுபடும் இரட்டையர்கள் மீண்டும் மர்ம வலையில் சிக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் சரவணனுடன் மீண்டும் இணைவதால் பழைய காயங்கள் மீண்டும் திறக்கப்படுகின்றன. மேலும் அவர்கள் விட்டுச் சென்ற தாக நினைத்த நிழல்களின் நீடித்த அதிர்வுகளை மூவரும் எதிர்கொள்ள வேண்டும். ஒரு புதிய புதிர்களுடன் சஸ்பென்ஸை உருவாக்குகிறது. கதாபாத்திரங்கள் தங்கள் கடந்தகால செயல்களின் விளைவுகளை எதிர்கொள்ள சவால் விடும் கதையை பின்னுகிறது. நிழல்களின் அதிர்வு எதிர்பாராத தொடர்ச்சிக்கு களம் அமைக்கிறது. சரவணன், கித்தா மற்றும் அவரது இரட்டையர்களின் பரபரப்பான கதையில் ஒரு புதிய உறுதியளிக்கிறது. படி 10. ஹார்மனி மீட்டெடுக்கப்பட்டது. உச்சக்கட்ட முடிவில் சரவணன், கித்தா மற்றும் அவளது இரட்டையர்கள் மீண்டும் இணைந்து இறுதி மர்மங்களை அவிழ்த்து நீடித்த நிழல்களை மூடுகிறார்கள். நீதி வழங்கப்படுவதால் கதர்சிஸ் உணர்வோடு விரிவடைகிறது. மேலும் கதாபாத்திரங்கள் அமைதியின் சாயலை காண்கின்றன. ஹார்மனி ரீஸ்டோர்டு இந்த பரபரப்பான அத்தியாயத்தின் முடிவை குறிக்கிறது. அதன் கதாநாயகர்களின் நெகிழ்ச்சி தன்மையால் மாற்றப்பட்ட ஒரு உலகத்தை விட்டுச் செல்கிறது. முதல் சீசனில் திரை விழும்போது கதாபாத்திரங்கள் குணப்படு இத்துதல் மற்றும் புதுப்பித்தல் பாதைகளில் இறங்குகின்றன. சீசன் 2 ஒரு புதிய கதை, புதிய சவால்கள் மற்றும் பழைய விரோதியின் மறுமலர்ச்சி ஆகியவற்றை உறுதியளிக்கிறது. மூவரும் ஒரு பயங்கரமான எதிரியை எதிர்கொள்வதால் அடுத்த கதை தொடர்கிறது. இது அவர்களின் பகிரப்பட்ட கடந்த காலத்தின் நீடித்த விளைவுகளை ஆராயும் ஒரு கடுமையான தொடர்ச்சிக்கான களத்தை அமைக்கிறது.